விட்டமின் கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தம் ஓடுதல், உறைதல், அதாவது ரொம்ப ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னா உறைதல், இதுக்கெல்லாம் முக்கியம். அப்போ இந்த 4 விட்டமினும் என்னதான் நம்ம உணவு வழியாக எடுக்கிறோம், சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறோம்னாலும் அதை உறிஞ்சுறதுக்கு எது முக்கியம் அப்படின்னா கொழுப்பு முக்கியம். அந்த கொழுப்பு சரியாக இது பண்ணுறதுக்கு இந்த பித்த நீர் முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பித்தப்பை நீர் இருக்குது பார்த்தீங்களா, பித்த நீரானது ஆல்கலி ஃபார்மாக இருக்கும். ஸோ நம்ம வயிற்றில் அமிலங்கள் ஆசிட் சேர்ந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா உணவு செரிமானமாகும். எல்லாமே ஃபுல்லாக செரிமானமாக இருக்காது. ஸோ செரிமானமாகாமல் சில உணவு என்ன படும் அப்படின்னா குடலுக்கு வரும். ஸோ அப்போ வரும்பொழுது இந்த குடலில் படுறப்போ குடலில் அந்த அசிடிக்கோடு வர்ற உணவு தாபிதம் ஆகக்கூடாது, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னா இந்த பித்த பைல் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அல்கலையாக இருக்கப்ப நியூட்ரலைஸ் பண்ணுது. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம பித்தப்பையை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பித்த நீர் சுரக்கும். ஆனால் பித்த நீர் டைரெக்டாக எங்கே வரும் அப்படின்னா குடலுக்கு வர ஆரம்பிச்சிடும்.